இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சிங்கன்னா ஒரு தட்டு சாப்பிட்றவங்க கூட 2 தட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். இது கூட தண்ணியை ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போல் போட்டுக்கலாம். இது கூடவே பூண்டு ஒரு 10 பல் போல் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி, நறுக்கின தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இது கூடவே ஒரு 10 பச்சை மிளகா. இது பச்சை மிளகா வந்து பருப்பு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதோடைய சுவை வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே குக்கரில் வச்சு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியை கடைச்சி விட்டு இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி பருப்பு வச்ச தண்ணியவே இது கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே லேசாக கொதி வரும்போது நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது புளிக்கரைசல். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஒரு 3-4 சின்ன வெங்காயம் போட்டு அது கூடவே தட்டி போட்ட பூண்டு ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இது கூடவே கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை குழம்போட ஆட் பண்ணி எடுத்தோம்னா அருமையான பருப்பு குழம்பு ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ.